Hi, hello, வணக்கம். This is Jenny John with me always the God's love story. ஸோ இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் நம்ம யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா திருப்பன ஆழ்வார். ஸோ இந்த திருப்பன ஆழ்வார் அப்படிங்கிறவர் எங்கே இருக்கிறாரு, அவருடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, திருப்பன ஆழ்வார் சோழ மண்டலம் திருச்சியில் இருக்கக்கூடிய உறையூர் பகுதியில் பிறந்தவர் தான் இந்த திருப்பன ஆழ்வார். ஸோ இந்த திருப்பன ஆழ்வார் பார்த்திங்க அப்படின்னா எந்த கம்யூனிட்டி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இசை கம்யூனிட்டி, பாணர் சமூகம். ஸோ இந்த பாணர் சமூகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த காலத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்ட சமூகம், தீண்டாமை. ஓகே, ஸோ தீண்டாமை இருந்த காலகட்டத்தில் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்தில் ஆழ்வார்கள் பிறக்கக்கூடிய அதே கிராமத்தில் இவர் 11வது ஆழ்வாராக பிறந்திருக்கிறார். அவங்க கும்பிடக்கூடிய கடவுள் பார்த்திங்க அப்படின்னா திருமால் மீது அதீத காதல் சிறு வயதிலிருந்தே குடும்பங்களிலிருந்து அவங்களுக்கு அது பரவலாயிற்று. ஸோ அதை கடைபிடித்து இவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருப்பன ஆழ்வார் தொடர்ந்து கற்றுக்கிட்டே வளர்கிறாரு. இவருடைய திறமை பார்த்திங்க அப்படின்னா வீணையை மீட்டுவதில் ரொம்ப வல்லவர், மாஸ்டர்னு கூட சொல்லலாம். ஸோ வீணையில் தேர்ச்சி பெற்ற ஒரு கலைஞர், வீணை வித்வான் அப்படின்னு சொல்லலாம் திருப்பன ஆழ்வார். ஏன்னா அவர் பிறந்த சமூகம் இசையிலே இருக்கிறதுனால அந்த இசையோடைய தொடர்பும் அவருக்கு இருக்குது. ஸோ இப்போ இந்த இசையை வச்சு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோயிலுக்குள்ளார செல்வதற்கு அனுமதி கிடையாது அந்த காலகட்டத்தில். ஸோ திருப்பன ஆழ்வாருக்கு திருமால் இருக்கக்கூடிய கோவில்கள், அதாவது ஸ்ரீரங்கம், அந்த ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ளார நுழைய அனுமதி கிடையாது. ஸோ அனுமதி இல்லாதனால இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியில் ஓடக்கூடிய ஒரு ஆறு நமக்கு தெரியும், காவேரி ஆறு. ஸோ பல பேருக்கு குடிநீர் வழங்கக்கூடியது. அந்த காவேரி ஆற்றங்கரை ஓரத்தில் கோவிலுக்கு சந்நிதிக்கு எதிராக உட்கார்ந்து கொண்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இசையை வாசிப்பதிலும் பாசுரங்கள் பாடி இறைவனை அங்கிருந்தே அவர் வழிபடுகிறார். யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா திருப்பன ஆழ்வார். இந்த திருப்பன ஆழ்வார் அங்கிருந்து அவர் வழிபடும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர் பாடக்கூடிய பாடல்கள் இறைவனுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் அவர் தன்னையே மெய்மறந்து ரொம்ப உருகி இறைவனை நினச்சி நின்று கொண்டே அவர் பாடிக்கிட்டு இருக்காரு அந்த ஆற்றங்கரையில். அப்போ கோவிலில் இருக்கக்கூடிய அந்த குருக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இறைவனுக்கு திருமஞ்சனம் அபிஷேகம் செய்வதற்காக தண்ணி எடுப்பது வழக்கம். அந்த தண்ணி எங்கேருந்து எடுக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா காவேரி ஆற்றிலிருந்து கொண்டு போகப்படுது. ஸோ அந்த காவேரி ஆற்றில் குருக்கள் அப்படிங்கிறவர் தண்ணி எடுக்க வரார். வர சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பன ஆழ்வார் தன்னை மெய்மறந்து இறைவனுடைய ஞாபகத்திலேயே நின்றுருக்கிறாரு. யார் கூப்பிட்டாலும் காதில் விழலை, எவ்வளோ கத்தி பார்த்தாலும் அவருக்கு எதுவுமே கேட்கல. ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த குருக்கள் திருமஞ்சனம் செய்யக்கூடியவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு சின்ன கல்லை எடுத்து அவருடைய நினைவை கலைப்பதற்காக டக்குன்னு அவர் மேலே அடிக்கிறாரு. அந்த கல்லானது அவருடைய நெற்றியில் படும்போது நெற்றியில் பட்டு ரத்தம் குருதி வழிந்து ஓடுது, ரத்தம் வருது. ஸோ அப்போ அந்த ரத்தம் வரும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா இறைவன் அவருக்கு பாடம் கற்றுக் கொடுக்க விரும்பி இறைவன் அவரிடத்துல சொல்கிறாரு, இந்த திருப்பன ஆழ்வாரை தூக்கி கொண்டு நீ எங்கே வரணும் அப்படின்னு கேட்ட அப்படின்னா கோயில் சந்நிதிக்குள்ளார என்னை வழிபடணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே தோளில் தன்னை சுமந்து கொண்டு, அதாவது இந்த குருக்கள் அந்த திருப்பன ஆழ்வாரை அடிப்பட்ட ரத்தம் வழிகிறது இல்லையா, அதாவது அவரை தூக்கி கொண்டு தோளில் போட்டுக்கொண்டு இறைவனோட சந்நிதியில் போய் இறைவனுடைய அரங்கநாதரை வழிபடுகிறார். ஸோ இந்த திருமாலுக்கு அரங்கநாதன், அமலநாத பிரியன், அடுத்தது ஜெகநாதன், ரங்கநாதன் அப்படின்னு பல பெயர்கள் நம்ம வைப்போம். ஸோ அப்போ அந்த ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு இந்த குருக்கள் திருப்பன ஆழ்வாரை தூக்கி கொண்டு சந்நிதியில் நின்று இறைவனை வணங்குறார். அப்போ வணங்கும் போது இறைவன் அவருக்கு முழுதாக காட்சியளிக்கிறார். அப்போ தான் அவருக்கு அந்த கோயிலுக்குள்ளார செல்லக்கூடிய அனுமதி இறைவனாலேயே வழங்கப்படுது. ஸோ தொடர்ந்து இவரை பற்றி பேசுவோம் அடுத்த நிகழ்ச்சி.